ஆட் பண்ணிங்க. இப்போ நாங்கள் இந்த தண்ணி வந்து அந்த பூண்டு பேஸ்ட் அரைச்சோம்ல அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வெந்த உடனே நமக்கு சூப்பரான காராக்கருணை கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடும். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சு மேலே ஒரு தட்டை போட்டு நம்ம மூடிடலாம். அப்போ தான் வேகும். சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்திருக்கும் பாருங்கள். சூப்பராக வெந்திருக்கு. நல்லா முருவலாக வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்கும். கறி வறுவல் மாதிரியே டேஸ்ட்டு வாசனை செமையாக இருக்குது. தயிர் சாதத்துக்கும் மோர் சாதத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்டோன்னா அப்படி இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பரான ஒரு காராக்கருணை பொரியல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ சும்மா வாசனைக்கு நம்ம கருவேப்பிலையை மேலே ஆட் பண்ணிக்கலாம். பொரியல் வந்து எவ்வளோ சூப்பராக கறி வறுவல் மாதிரி இருக்குது பாருங்கள்.